அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையை பொறுத்தவரைக்கு கரண்ட் பிரச்சனை அப்பப்போ ஆஃப் ஆகிடுது. யாருன்னு கேட்க முடியாது. இன்னொன்று வந்து இளைஞர் சமுதாயம் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன அது வந்து அவங்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டில் உள்ளவங்க சின்ன பிள்ளைகள சொல்லி பெரியவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. அது வந்து அது தப்பான முறை அது. அது உங்க விருப்பம். இப்ப எனக்கு என்ன ஓட்டு போடணுமோ, நான் உதயசூரியனுக்கு போடணும், இல்ல ரெட்டலைக்கு போடணும். எதோ அது 2வது பிரச்சனை அது. ஆனா இந்த மாரி ஓட்டு வாங்குறது வந்து தப்பான நிகழ்ச்சி அது வந்து. இன்னொன்னு என்ன காரணம் அப்டின்னா, இன்னைக்கு வந்து அ அது என்ன போலீஸுக்கு வந்து ஏதோ ஒரு சிங்கப்பெண் அதிரடி பண்ணணும். என்னைக்கோ அது பண்ணாங்க. அது இன்னை வரைக்கும் இன்னைக்கு மத்தியானம் பண்ணணுங்க. அதுக்கு முடிவு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அது. ஆனா அது தப்பான இது. 2வது வந்து அ தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாடக்கூடியது. அது 3வது இடத்துல வந்து நிக்குது அது வந்து. அதுக்கு தமிழுக்கு நீயும் தமிழனா இருக்கிறல்ல. நீயும் தமிழனா இருக்கிற. அப்போ தமிழனுக்கு வந்து நீயே பின்னடிக்கு சொன்னா அது தப்பு இல்ல அது. நீங்க அப்படி தமிழன் சொல்றீங்க. அண்ணன் சீமான் வந்து தமிழுக்காக போராடுறாரு. அவர் ஒரு இடத்துல கூட மக்கள் வந்து ஏத்துக்கவே இல்லையே. ஏத்துக்கலன்னா இவரு முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி பேசுனா எப்படி எப்படி சொல்லுங்க பாப்போம். முதலமைச்சர் வந்து எப்பா இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் அண்ணன் இருக்கிறாப்புல அவளை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏங்க உதயசூரனுக்கு வாக்கு போடுங்க, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஆட்சியை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதே நேரத்தில் சரி முன்னாடியோட நிகழ்ச்சிகளோட போய் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் வந்து இவர் வந்து என்ன அப்படின்னா 6 மணிக்கு மேலே வர மாட்டேங்காரு. 6 மணிக்கு மேலே போனால் எங்கேயோ போய் உட்காந்துக்காப்புல. அது 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 அவர் தனிப்பட்ட பிரச்சனை. அது மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. அது மாற்றம் வந்து இளைஞர்களாக பண்ணி வச்சுட்டாங்க. இது மாற்றமா ஏமாற்றமா இருக்கு? ஏமாற்றம் தானே. அப்ப நீங்க எப்படி நினைப்பாங்க? இவ்வளவு நாள் போராடின சீமான் இருந்தாரு. ஆமா. சீமான் வந்து இவ்வளவு நல்ல கொள்கைகள் தமிழுக்காக போராடினாரு. அவர் ஒரு சீட் கூட கொடுக்காம அந்த மக்களை ஏமாத்திட்டாங்க. அது அவங்க மக்கள்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் அவரோட தோல்வியை பத்தி? சீமான் வந்து நல்ல மனுஷன் தான், இல்லைன்னு சொல்ல. அதை வந்து தமிழுக்காண்டி போராடுதாரு. இலங்கை பிரச்சனைக்காண்டி போராடுதாரு. அது நல்ல விஷயம்தான். நானும் தமிழன் தான். அவரும் இலங்கையில் இருக்கவங்க தமிழங்க தான். அதனால வந்து அதில் வந்து எந்த மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து அவருக்கு ஒரு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அது தெரியல. அது 108 சீட்டு ஜெயிக்கார். சீமானால ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியல. சரி 108 சரி. இன்னைக்கு வந்து பாதியில தான் நிற்கிது. பாதியில நிற்குங்க, நிரந்தரமா இல்லையே. இன்னைக்கு டிஎம்கேலேருந்து ஆள் வாங்கி தானே நீங்கள் ஜெயிச்சு அரசியலில் உட்காந்துருக்கீங்க. அப்போ என்ன காரணம் அது சொல்லுங்க. அப்போ நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து இப்போ 108 சீட்டு வாங்கியிருக்காரு. அதர் சீட்டு வந்து பாதி வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணம்? ஓட்டில் வந்து மாற்றிருக்கலாம்ல. சொல்லுங்க. டிவிக்கு ஆட்சி வந்து படு மோசங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் அதிகாரத்தில் இருக்கிறதுல வந்து எல்லா பக்கமே ஒரு மாதிரி தான் இருக்குது. பக்கத்து இது ஒரு ரவுண்டான பக்கத்தில் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்த ஒரு இதில் நிற்கிறாங்க. இப்படியே மாறி இதை எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நான் ஒரு மனுஷன் அப்படின்னா, நான் ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளில் ஹெல்மெட்டு போடலை அப்படின்னா அதுக்கு ஒரு 500 ஃபைன் போடுறாங்கன்னா, அப்போ நான் அன்னைக்கு எனக்கு சம்பளமே 700 சம்பளம். அந்த 700 சம்பளத்தில் 500 அவங்க கூட கூட்டு போயிட்டேன்னா 200 வச்சு நான் என்ன வீட்டு குடும்பத்தை நடத்த முடியுமா? இது வரைக்கும் நல்லா பண்ணலையே. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன பண்ணாரு? மகளிர் காசுக்கு வந்து 2500 சொன்னாப்புல. ஸ்டாலின் சொன்ன பிறகு தானே அந்த காசை போட்டு விட்டீங்க. வேற என்னதை போட்டு விட்டீங்க?